அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மல்லிகை சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த இளம் விவசாயி அவரோட தோட்டத்தில் 1500 மல்லிகையை நடவு செஞ்சு 8 வருடமாக இந்த மல்லிகை செடிகளை பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய மொத்த அனுபவத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பதிவு செய்ய போகிறோம். இந்த வீடியோவோட முதல் பகுதி பார்த்தீங்கன்னா அந்த கன்றுகள் எங்கேருந்து எடுத்தாங்க, இதுக்கு என்ன மாதிரியான நடவு எவ்வளோ இடைவெளியில் நடவு செஞ்சாங்க, அதுக்கு எப்படி பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் பதிவு செஞ்சுருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அவருக்கு இப்போ எவ்வளவு பூக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மளிகை செடிகளுக்கு எந்த மாதிரியான நோய்கள் தாக்கிக்கிட்டு இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான மருந்துகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற இவரோட அனுபவத்திலேருந்து இவர் என்ன இதை கற்றுக்கிட்டாங்க, இதுலேருந்து எவ்வளோ வருமானம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையும் பதிவு செய்ய போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மல்லிகை சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மல்லிகை சாகுபடி செஞ்சுருக்கிற விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான மருந்து நம்ம கொடுக்கலாம், மல்லிகை செடிகளுக்கு பூ அதிகம் பூக்கிறதுக்கு என்ன செய்யணும், கவாத்து எந்த டைமில் நம்ம பண்ணணும், எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த ஒரே வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணா. இப்போ நீங்கள் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுங்களேன். இது சங்கரகோவில் தாலுகா, தென்காசி மாவட்டம், சின்னக்குளங்குளம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. சரியா? நீங்க இவங்க வருடந்தோறும் அப்படித்தானே? வருடந்தோறும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜா பூக்கள் வந்துகிட்டு இருக்க மாதிரி அவங்க செட் பண்ணிருக்காங்க. அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா ஒரு சைடு வாடை போட்டிருப்பாங்க, ஒரு சைடு கவாத்து பண்ணிருப்பாங்க, ஒரு சைடு பூ எடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி 3 பிரிவா பிரிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு வருடம் ஃபுல்லாவே பூ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எப்படி லாபம் அமைக்கிறாங்கன்னா, இந்த சீசன்ல அவங்களுக்கு விலை குறைஞ்சாலும் சீசனே இல்லாத ஒரு அன்சீசன்ல ரேட் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். அப்போது அவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். அப்படி வரும்போது அவங்க ஆவரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க விலை இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. நம்ம கண்டிப்பா நம்ம வீடியோல விலை இல்லாட்டாலும் நீங்க இதை எப்படி திட்டமிடுறீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல முக்கியமா அவங்க அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நல்ல லாபம் எடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அந்த சீசன் டயத்துல கட்டிங் பண்ண வேண்டாம், யாரும் கட்டிங் பண்ண வேண்டாம். அப்புறம் எனக்கு ஆல்ரெண்டா பண்ணணும் அப்படிங்கிறது கட்டிங் தேவை கிடையாது. நீங்க அதான் சொன்னீங்களா, மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் உர வைக்கலைனாலுமே பாத்தீங்கன்னா பூத்து தட்டிடும். சரியா? அதான் இந்த ஒரு மார்ச், ஏப்ரல், மே 3 மாசம். அதனால நீங்க இந்த 3 மாசம் கட்டிங் பண்ண தேவை கிடையாது. வர்றது வரட்டும், அது எப்போ கூடும்னு உங்களுக்கு தெரியாது. சரியா? அப்படிங்கும்போது அந்த சீசன்ல எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. அதுக்கடுத்து ஜூனுக்கு அப்புறம் பூ கம்மியாகும் போது, அந்த காத்தடி காலத்துல கம்மியாகும் போது நீங்க கட்டிங் போட்டுக்கோங்க. பாட்டா கட்டிங் போட்டீங்க அப்படின்னா நார்மல் ஈல்டுங்கிறது வந்துட்டு இருக்கும். சரி, அதனால நிறைய பேர் கட்டிங் பண்ணணும், அப்படி கட்டிங் பண்ண வேண்டாம். சரியா? செடி முத்தட்டும், செடி முத்தி அப்படி நிக்கணும். இந்த பாத்தீங்களா சப்போர்ட், இது முன்னாடி சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தா சப்போர்ட் இல்லாம நிக்கும். சரியா? இந்த மாதிரி அப்படியே நரம்பு மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கணும். நின்னுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபிளவரிங் மட்டும் தனியா தெரியும். சரியா? இலைகள் எல்லாம் தெரியாது. சரியா? அந்த கண்டிஷன் கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்த பிறகு அதுக்கடுத்து நம்ம பூவெல்லாம் கம்மியான பிறகு அதுக்கடுத்து கட்டிங் பண்ணவா வேண்டாமான்ட்டு அதுக்கு பிறகு யோசிக்கலாம். வீடியோவில் நம்ம அவங்க எப்போ கட்டிங் பண்றாங்களோ அந்த கட்டிங் பண்ற சமயத்துல நம்ம அவங்களுக்கு இன்னொரு வீடியோவை பதிவு செய்வோம். அது வரைக்கும் நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு புதுசா எந்த மெயின்டெனன்ஸ் நீங்க பண்ண வேண்டாம். மருந்துகளை மட்டும் நீங்க அவங்க சொல்ற அந்த இடைவெளியில ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நீங்க எந்த பகுதியில் அமைஞ்சிருந்தாலும் மருந்துங்கிறது கண்டிப்பா இந்த இதுக்கு முக்கியமானதா இருக்குது. நீங்க உங்க பக்கத்து இருக்கிற ஷாப்ல நீங்க மருந்து வாங்கினாலும் அவங்க என்ன மாதிரி மருந்து சொல்றாங்களோ அந்த மருந்து நீங்க வாங்கி ஸ்ப்ரே பண்ணுங்க. அவங்க என்ன மாதிரி மருந்துங்கிறது போன வீடியோவில் நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம். நீங்க அந்த மருந்தே நீங்க டேரக்டா கூட வாங்கிக்கலாம். இல்ல நம்ம அண்ணனோட அனுபவத்துல அவர் என்ன மருந்து யூஸ் பண்றாரு அந்த மருந்து நம்ம வாங்கி நம்ம அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர்கிட்ட நீங்க போய் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்க என்ன மருந்து ரெக்கமெண்ட் பண்றாங்களோ இல்ல அவங்க என்ன மருந்து அவங்க கிட்ட கேட்கறீங்களோ அவங்க அதை பார்சல் பண்ணுவாங்க. ஏன்னா அது இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்கு. நிறைய பேர் அது அந்த பிளாஸ்மா வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்குது. சரியா? அதை ப்ராப்பரா மருந்து அடிச்சிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் ஆயிடலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா இமீடியட்டாக கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கண்டிப்பாக நீங்கள் தான் இது நம்மகிட்ட தான் மருந்து வாங்கணும்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது. சரியா? உங்களுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக வாங்க, சப்போர்ட் பண்ணுவோம். சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மருந்து செலவு தான் மெயின். சரியா? இப்போதைக்கு எனக்கு பக்கத்தில் பூ அதிகமாக அவனுக்கு வருது அப்படிங்கிறதுக்காண்டி தேவையில்லாமல் கொண்டு போய் மருந்து செலவு பண்ணாதீங்க. சரியா? அது பார்த்தீங்கன்னா எந்த டயத்தில் எந்த மருந்து அடிக்கணும் அதை மட்டும் பண்ணுங்க. சரியா? தேவையில்லாமல் இப்போ அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தளிருக்கு உண்டான டயத்தில் தளிருக்கு உள்ள மருந்து மட்டும் அடிங்க. பூ சைஸுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பூ சைஸு தளிருக்கெல்லாம் தனியாக மருந்தே கிடையாது. இப்போதைக்கு வர்றதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே வந்துடுது எல்லாமே. பூ தளிர் அடிச்சிருது, பூ சைஸு கட்டிடுது. சரியா? அப்போ நம்ம பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம பூ ஆல்மோஸ்ட் அதை சைஸ் வந்துடும். ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக அடிக்க என்ன ஆகும் அப்படின்னா மருந்து செலவுகள் கம்மியாகும். சரியா? உங்களுக்கு பூ சைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பூக்கு சைஸுக்கு எனக்கு சைஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டிலாம் தேவையில்லாமல் மருந்து செலவு பண்ண வேண்டாம். நம்ம இவர் ஏற்கனவே நம்ம அந்த மல்லிகை செடிகளை 8 வருஷமா வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க.
8 வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா வேற கடைகள்ல வந்து மருந்துகளை வந்து பல மருந்துகளை பயன்படுத்தி பல இதை வந்து எப்படி என்னன்னு பார்த்து அவங்க மருந்துகளை வந்து அதிகமா வந்து விலை கொடுத்து வாங்கி அதுல இருந்து ஒரு நிறைய பாதிப்படைஞ்சதுனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவராகவே வந்து ஒரு மருந்து கடையை நம்ம ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுக்குன்னு தனியா ஒரு டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு மருந்து கடையை வந்து லைசன்ஸ் போட்டு வாங்கி இப்போ அவராகவே தனியாகவே ஒரு மருந்து ஷாப்பை வச்சு இந்த மருந்து கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைக்காக வந்து பிரத்யேகமாக இதுக்கெனே வந்து தனியாக ஒரு மருந்து ஷாப்பை பண்ணியிருக்காப்புல ஃபீடரை வச்சு அவங்க வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் சொல்கிற மாதிரி டோட்டலாகவே வந்து அதை உழுது வந்து பராமரித்து வச்சிருக்காங்க. சரி இல்லை அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு சீசனுக்கு ஜூனுக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த கருகல் பிரச்சனையை நான் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறேன், 100% கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் வந்து வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உடனே எல்லாம் கிளியர் ஆகாது. ஏன்னா அது கொஞ்சம் அந்த அது உதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 1 வீக் எடுக்கும். ஏன்னா அது உதிர ஒவ்வொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒவ்வொன்று வந்து உதிர்ந்துடும், உடனே உதிரும். சரியா, புது அரும்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், டேமேஜ் ஆகாத வந்து 100% கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஈல்டு கம்மியாகிறது காரணம் அதுதான். இன்னொன்று வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து அந்த கொசுக்கு பேர் வந்து ஆரஞ்சு கலர் கொசு வந்து பிளாஸ்மம் மெட்ஜின்பாங்க. சரியா, அந்த பூச்சிகள் வந்து தரையிலிருந்து அப்படியே உருவாகிட்டே தான் இருக்கும். அதோட இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செடியில் இருக்காது, தரையில் தான் இருக்கும். அது எப்படி அங்கே வந்து முட்டையிட்டு போய்கிட்டே இருக்கும், மறுபடியும் வந்து புழுவுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் கொடுத்து அது வந்து புழு வந்து அதை வந்து உற்பத்தி பண்ணி போய்கிட்டே இருக்கும். சரியா, ஒரு புழுவாகவும் இருக்கும் கொசுவாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் அடிக்கும்போது தரையிலையும் கொஞ்சம் படுற மாதிரி அடிங்க. சரியா, தரையிலும் பட்டுச்சுன்னு நினச்சிக்கோங்க, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு 75% கவர் பண்ணலாம். நீங்கள் மறுபடியும் அதாவது நான் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 நாள் கேப் விட்டு 4ஆவது நாள் மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடலாம். சரியா, இந்த தோட்டத்தில் எனக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. நான் டைமிங் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க வந்து நான் 4ஆவது நாள் தான் அடிக்கிறேன், ஆனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தப்பு தான். சரியா, ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து கேப் கண்டிப்பாக இருக்கணும். சரியா, ஒவ்வொருத்தங்க வந்து செடியெல்லாம் ஃபுல்லாக மலர்ந்த டைப்பில் போட்டிருப்பாங்க, நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொசு போய் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும். அப்படிங்கும்போது அது கண்ட்ரோலே ஆகாது. அதனால் இந்த கேப் இருக்கணும், கண்டிப்பாக கேப் இருக்கணும். 1 அடி 1.5 அடி இந்த கேப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் வரும். சப்போஸ் நான் இதெல்லாம் இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 75% பாதி ஓரளவு 25% கொசுக்கள் தின்னுட்டு தான் வச்சுருக்கோம். சரி, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணும்போதே நம்ம மெத்தடை முன்னாடி பழைய வீடியோலாம் பார்த்துருப்பேன், தெரியும் செடி எப்படி கவாத்து பண்ணணும் அப்படின்னு நிறைய போட்டிருப்பேன். அதுக்கடுத்து செடி எப்படி வச்சிருக்கணுங்கிறதையும் தனியாக போட்டிருப்பேன். சரியா, நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். சரி, இப்போ நீங்கள் வந்து நம்ம பழைய வீடியோவை பார்க்கறது இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஷார்ட்டாக வந்து ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கன்றுகள் வந்து நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க, இந்த கன்றுகள் எவ்வளவு இடைவெளியில் வச்சிருக்கீங்க, எந்த முறையில் வந்து குழி அமைச்சிருக்கீங்க, தண்ணி எப்படி பாய்ச்சிக்கிட்டு வரீங்க, இதுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்து ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷத்துல இதை நேயர்களுக்காக சொல்லுங்க. இது ஆக்சுவலா ஃபுல் அண்ட் டீடைல் வீடியோ உங்க இதுலயே போட்டுருக்கீங்க. இருந்தாலும் இந்த வீடியோ முழுசா பார்க்கும்போது அவங்களுக்கு இதுலயே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா. அதனால இதை ஒரு 2 நிமிஷத்துல நீங்க ஷார்ட்டா நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு இடைவெளியில வச்சிருக்கீங்க, இது எந்த மாதிரி குழி எடுத்தீங்க, என்ன மாதிரி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு வரீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மல்லி தலவர. சரி, ராமேஸ்வரத்துல இருந்து எடுத்தது. இது என்ன ரகம்? இது மதுரை மல்லி தான். சரியா, ஆக்சுவலாக மதுரை மல்லி ராமேஸ்வரம் மல்லி எல்லாம் ஒன்று தான். அதில் 2-3 ஐட்டம் இந்த அடுக்கு மல்லி எல்லாம் தனியாக இருக்குது. இது மதுரை குண்டு மல்லி தான். சரியா, அப்படிங்கும்போது இந்த வெரைட்டி தான் நல்லா இருக்கும். ஈல்டுங்கிறது கொஞ்சம் நிறையா இருக்கும், சைஸுங்கிறது செமையாக இருக்கும். ராமேஸ்வரத்தில் எந்த பகுதியிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு தங்கச்சி மடம். சரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முன்னாடி வச்சது 8 அடி 7 அடி டு 8 அடி வச்சிருப்போம். சரியா, அதுதான் ப்ராப்பர். இந்த 8 அடிக்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்தில் நெருங்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த டிஸ்டன்ஸ். சரி, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல. முன்னாடி எல்லாம் பார்த்துருந்தேன், பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் நிறைய தெரிஞ்சது. அடர்த்தி அடிச்சு பார்த்தீங்களா, அதுவே பெரிய மரம் மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி 3 அடி வைக்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து தோட்டத்துல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா 3 அடி 4 அடி டிஸ்டன்ஸ்ல வச்சு உள்ளே போக முடியல. சரி, அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். மினிமம் ஒரு 5 அடிக்கு மேல வைங்க. 6 அடி எனக்கு தெரிஞ்சு 6 அடி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து எனக்கு ஏரியா கம்மி அப்படிங்கும்போது உங்களுக்கு 5 அடி ஓகே. சரி, 5 அடி 4 அடி. ஆனா வந்து அந்த இது வந்து கண்டினியூ விட்டீங்க அப்படின்னா உள்ள போக முடியாது. ஒரு கவாத்து ரேஞ்சில் கவாத்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவு பெட்டரா இருக்கும். சரியா, செடி இப்படித்தான் இருக்கணுங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செடியில எந்த ஆல்மோஸ்ட் பிரச்சனைகள் இல்லை. சரியா, இந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு 5% இருக்கும். ஏன்னா பூ கண்டினியூ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கும் போது தவறுதலாக அங்கங்கே படாமல் இருக்கும். அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இதில் ஃபுல்லாக நீட்டாக இருக்கு. சரியா, இதில் பார்த்தீங்களா இந்த ஒரு இதில் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நிறைய இருக்கும். இதில் எல்லாம் நீட்டாக இருக்கு. குழி வந்து நீங்க எந்த முறையில் வந்து எடுக்கிறீங்க? கண்களை வாங்கிட்டு வந்து நீங்க குழி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் மிஷின் தான். ஒரு 1 அடி 1.5 அடி நம்ம டெப்த்து என்ன தேவையோ அதை 1 அடி 1 அடி சேம் அந்த ரவுண்ட் டயர்ல மிஷினை வச்சு நம்ம ஆங்கர் போட்டு
கண்ணை போட்டு விட்டுருவோம் அவ்வளவுதான். ஓகே சரியா? கண்ணு போட்டுருந்தீங்க. கண்ணு போட்டதுக்கு அப்புறம் தண்ணி எந்த முறையில இதுக்கு வந்து பாய்ச்சிக்கிட்டு இது இப்ப நம்ம ட்ரிப் போட்டிருக்கிறதுனால ஒரு 6 மாசம் வரைக்கும் டெய்லி ஈரம் இருக்கணும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆமா, விட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, ஏன்னா சரி. வெயில் சீசன் பாத்தீங்களா, கண்டினியூ இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த தளருங்கிறது வந்துட்டு இருக்கும். இப்ப சரியா? கண்ணு போட்டதுல இருந்து டெய்லி வந்து ஒரு 6 மாசத்துக்கு தண்ணி விடணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 6 மாசத்துக்கு இடைவெளியில வந்து இது எப்போ வந்து பூ வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம்? பூ எடுக்கிறது வந்து 3 மாசத்துலயும் ஸ்டார்ட் ஆகும். ஓ, 3 ஏன்னா ஒரு மாசத்துல ஒன் இயர் செடி வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துல ஸ்டார்ட் ஆயிரும். சரி. ஒரு 6 மாசம் 7 மாசம் செடிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். 1 இயர் செடி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 3 மாசத்துலயே, அதாவது நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுனா, சரியா? ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து கண்ணை மட்டும் வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. சரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. தழுத்ததுல இருந்து அதுக்கு தேவையான உரங்கள், சரியா, உர மேலாண்மை, அதுக்கடுத்து கொஞ்சம் மருந்து ஸ்ப்ரே பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா 3 மாசம் டு 4 மாசத்துல பிறக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 3 மாசத்துலயே வந்து நீங்க பூ பறிக்கலாம்னு சொல்லிருக்கீங்க. இப்போ ஒரு 200 கண்ணுகள் இருக்கு. இந்த 200 கண்ணுகள்ல இருந்து எவ்வளவு பூ ஆரம்பத்துல கிடைக்கும், ஒரு 1 இயருக்கு அப்புறம் எவ்வளவு பூ கிடைக்கும்னு ஒரு அப்ராக்சிமேட் அதுதான் சொல்றேன். வளர்ப்பு இல்ல அப்படிங்கும்போது நம்மளுக்கு இப்ப ஏன்னா 200 செடியில 5 அடையும் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, 20 அடையும் இருக்கிறாங்க, மொத்தமும் 100 கணா எடுக்கிறவங்களும் ஆள் இருக்கிறாங்க. சரி, அப்படிங்கும்போது அவங்களோட டிபெண்டிங், அதாவது சொல்றதுன்னா அவங்களோட வளர்ப்பு தான் மெயின். பொதுவாகவே நமக்கு இந்த வீடியோ பாக்குற நேயர்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் இப்போ ஒரு 200 மல்லிகை செடி வந்து வச்சேன்னா எனக்கு வந்து எவ்வளவு பூக்கள் வந்து எதிர்பார்க்கலாம், இருந்து எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்ங்கிறத வந்து கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல அதுதான் எதிர்பார்க்கறவங்க வெளியே, அவங்களுக்கு டார்கெட் அதுதான். சரியா? அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தி சரி அதுல வெற்றி பெறதுக்கு தான் வழியே காணணும். எடுத்த உடனே எனக்கு அதுல எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, இந்த மென்டாலிட்டியோட வந்தீங்கன்னா இதெல்லாம் ஜெயிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா. சரியா? வாங்க, உள்ள வாங்க. அதுல ஏன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்குது. சரியா? பொறுமை அவசியம். நீ வந்து எனக்கு 6 மாசத்துலயே எனக்கு நீங்க சொன்னீங்க எனக்கு இவ்வளவு ஈல்டு வரல அப்படின்ட்டு நாளைக்கு கொஸ்டின் கேட்க கூடாது இல்ல. சரியா? அதனால வந்து இதுல உள்ள கஷ்டங்கள் எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன உங்களால முடியும், உங்க கையில தான் இருக்கு. அதோட ஈல்டுங்கிறது 2 கிலோ இருக்கிறதும் 20 கிலோ இருக்கிறதும் உங்க கையில. மற்ற விவசாயிகளை விட்டுருங்க, நம்ம நேரடியா உங்ககிட்டயே வந்துருவோம். ஓகே. இப்ப இருக்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து இந்த மல்லிகை செடிகள்ல இருந்து எவ்வளவு பூக்கள் வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் ஆவரேஜா எடுத்துட்டு இருக்கீங்க, லாபம்னு பார்த்தா எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லுங்களேன். ஓகே. இப்போ இதுல ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் 3 லாட்டை போட்டிருக்கேன் பாத்தீங்களா, 3 லாட்லயும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா எனக்கு ஒரு 30 அடைக்கு கம்மியாகாது. ஓ, சரி. சரியா? டெய்லி ஆவரேஜா 30 இடம் வந்துட்டு இருக்குங்க. சரியா? 30 இடம் இதுல கம்மியாச்சுன்னா அதுல வரும், அதுல கம்மியாச்சுன்னா அதுல வரும். ஆனா டோட்டலாவே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியா? டோட்டலா மெயின்டைன் இருக்கும்போது எனக்கு ஆவரேஜ் 30க்கு கீழே இறங்காது, 30க்கு மேல போகும். ஓ, சரி சரி. 50 60 போகும். சரியா? ஆனா 30க்கு கீழே இறங்காது. அந்த லாட்லயும் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இருக்கும். அந்த டயத்துல அது வந்துட்டு இருக்கும். சரியா? இதுல வரலையன்ட்டு நம்ம வந்து சரி இதுல ஏன் பூ வரலன்ட்டு ஆர்வம் பட்டோம்னா வேஸ்ட் ஆகி போகும். சரியா? அது வர்ற டயத்துல வந்துடும். சரியா? அது குறையிற டயத்துல இது ஆட்டோமேட்டிக்கா தெரியும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். சரி, எங்க பாருங்க, இப்ப ஆல்ரெடி இது பூ அது இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு, 4 நாள்ல இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா 20 ஆக்சுவலா 27 28 தான் இருந்தது. பாத்தீங்கன்னா டக்குன்ட்டு 34 35 போயிடுச்சு ஒரே நாள். சரியா? பண்றது ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகே. தெரியல அப்படிங்கிறத விட சரி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கூப்பிடுங்க, உங்களுக்கு கரெக்டான சப்போர்ட்டிங் பண்ணுவோம். சரியா? நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்காகவும் நம்ம மல்லிகை சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்க விவசாயிகளுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம அந்த மல்லிகை சாகுபடி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து இவ்வளவு நேரம் நமக்கு பொறுமையா டைம் ஒதுக்கி வந்து நம்ம சேனல் சார்பாக ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப நன்றி. வணக்கம்.